morning to all. I'm Afrin. So in the video la market la kadikira matta pads ku and DXL புதுசா launch ஆயிக்கிற pads குமான advantages and differences தான் ஒரு experiment மூலமா பார்க்க போறோம். இதுதான் DXL புதுசா launch ஆயிக்கிற pads. அப்ப இதோட features தான் நம்ம பார்க்க போறோம். இதுல totally 7 layers இருக்கு. அதனால இதோட absorption capacity ரொம்ப அதிகமா இருக்கு. At a time 100 ml of blood வந்து absorb பண்றதுக்கான ஒரு quality ஆன ஒரு pad தான் நம்மளோட DXL pad. அது மட்டும் இல்லாம இதுல வந்து anion strip இருக்கு. சோ அது ப்ரொடியூஸ் பண்ற நெகட்டிவ் அயான்ஸ் வந்து எந்த விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராம தடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ரேஷஸ், இன்ஃபெக்ஷன், பேட் ஆர்டர், அலர்ஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்களால அவங்க சஃபர் ஆறாங்க. சோ அது எதுவுமே வராம இது வந்து பாதுகாக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் இதுல வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டான, ரொம்ப சாஃப்டான காட்டன்ஸ்னால இதை மேக் பண்ணியிருக்கனால எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் நமக்கு இருக்காது. ஸோ DXL பட்ஸ்ல நமக்கு 3 சைஸ் அவைலபிளா இருக்கு. L, XL and XXL. ஸோ நம்மளோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்ல கிடைக்கிற மற்ற கம்பெனி பேட்ஸுக்கும் அண்ட் DXLோட பட்ஸ் பேடுக்குமான டிஃபரன்சஸை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா டெஸ்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் பேட்ஸ் ஆஃப் பேட்ஸ். அண்ட் இதுதான் நம்ம DXLோட பட்ஸ். இதுல வந்து அனியான் ஸ்ட்ரிப் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்லயே பிரசன்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதனாலதான் நமக்கு எந்த விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் வராம பாதுகாக்குது. இப்போ வந்து ரெட் டிண்டட் ஆன வாட்டர் வந்து எல்லா பேட்ஸ்லுமே நம்ம ஊற்றப்படும். அதுவும் சேம் அமௌண்ட் ஆஃப் லெவலில் தான் ஊற்றப்படும். ஸோ இதுக்கான அப்சர்ப்ஷன் குவாலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி வந்து ஒரு பேடுக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இப்போ ஊற்ற போகிறது தான் நம்மளோட DXL பேடை. சேம் அமௌண்ட் ஆஃப் லெவல் தான் இதுவுமே ஊற்றுறேன். இப்போ 4 பேட்ஸுமே நம்ம சேம் அமௌண்ட் ஆஃப் டிண்டட் வாட்டர் ஊற்றிருக்கோம். ஸோ இதோட அப்சர்ப்ஷன் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை ரெஸ்ட்ல விட்டோம்னா அது எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்க்க. இதோட அப்சர்ப்ஷன் லெவல் செக் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட வெட்னஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்களா, இதுல வந்து வெட்னஸ் வந்திருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பேட்ல செக் பண்ணி பார்க்கலாம். இதுலயும் வெட்னஸ் வந்திருக்கா, இதுலயுமே நமக்கு வெட்னஸ் வந்திருக்கா. இப்ப நம்ம DXL பேட்ல டேப் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மத்த பேட்ஸ்க்கும் இந்த பேடுக்குமான டிஃபரன்ஸ். So next experiment என்ன பாத்தீங்கன்னா leakage proof experiment. இப்போ 4 பேடுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிண்டட் வாட்டர் ஊத்தி வச்சிருக்கோம். ஸ்க்வீஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டிண்டட் வாட்டர் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ண போறேன். இதுல வந்து நமக்கு லீக்கேஜ் ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் பேட டெஸ்ட் பண்ணலாம். இதுலயுமே வந்து ரொம்ப அதிகமா லீக்கேஜ் ஆகுது. ஸோ இதுலயுமே நமக்கு வந்து லீக்கேஜ் நல்லாவே ஆகுது. அதுக்கும் ஆப்போசிட். ஸோ இதுதான் நம்மளோட DXL பட்ஸ். இதுல வந்து எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு வராது. இப்போ நம்ம எவ்வளவு தூரம் ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து எந்த விதமான வெட்னஸுமே இல்லை, கையிலுமே இல்லை, கப்லயும் இல்லை. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். மற்ற இதுல எல்லாமே நமக்கு வெட்னஸ் வந்துச்சு ஒரு லீக்கேஜ் வந்துச்சு. ஆனா நம்மளோட DXL பட்ஸ்ல எந்த விதமான லீக்கேஜோ ஒரு ஸ்டெயினோ எதுவுமே வரல. ஸோ இதுல இருந்து நமக்கு ப்ரூவ் ஆச்சு நம்மளோட DXL பட் இஸ் அ லீக் ப்ரூஃப். The third experiment என்ன அப்படின்னா இந்த எல்லா பேட்ஸ்லயுமே வந்து எவ்வளவு லேயர்ஸ் இருக்கு and how it is protected அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட். இதுல வந்து நம்ம ஒரு லேயர்ஸுமே எடுத்து பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் லேயர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளாஸ்டிக் லேயர் தான் ஃபர்ஸ்ட் பேட்ல நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் காட்டன்.
அவ்வளவுதான். இது வந்து ஒரு ப்ராடான திக் ஆஃப் காட்டன் வச்சிருக்காங்க. தென் இதுதான் இந்த ஹோல் பேட்லயுமே பிரசன்ட் ஆயிருக்கு. And the second pad here comes. இந்த பேட்ல ஃபர்ஸ்ட் லேயர் அப்படிங்கிறது ஒரு நெட் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் த சேம் காட்டன் அவ்வளோதான் இந்த பேட்ல ஃபுல்லாகவே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. The third pad. இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் காட்டன் வச்சிருக்காங்க. As usual, plastic, and cotton. So the cottonல கொஞ்சமான ஜெல் வேணா இங்க present ஆயிருக்கு. less amount of gel மட்டும் இங்க present ஆயிருக்கு. and அவ்வளவுதான். நான் நம்மளோட DXL pad. இது மத்ததை விட நமக்கு கொஞ்சமா தான் இது shrink ஆயிருக்கு. இவ்வளவு வாட்டர் and நம்ம squeeze பண்ணிட்டுமே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் the first layer is full of cotton. இதுல தான் நம்மளோட onion strip வந்து present ஆயிருக்கு. ஸோ அதனால பாடி கூட அட்டாச் ஆகிற ஃபர்ஸ்ட் லேயர்லேயே வந்து நமக்கு onion strip இருக்கிறதுனால எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ காட்டன் தான். அப்படியே நமக்கு 7 லேயர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் செகண்ட் லேயர் பிரிச்சோம் அப்படின்னா there is a full of gel present. இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஜெல் வந்து இதுல present ஆயிருக்கு. as you can see இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஜெல்லுமே இதுல வந்து present ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி there is a 7 layers of cotton. and இந்த ஜெல் இதுக்கு அப்புறமே வந்து we have a cotton. ஸோ இதுதான் இப்போ பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லுமே நம்மளோட DXN பேட் அப்படிங்கிறது லீக்கேஜ் ப்ரூஃப் அண்ட் அப்சர்ஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் there is 7 layers of cotton இருக்கு அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதனாலே நமக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் we can use every time. ஸோ இது உங்களுக்கு